ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அது கனவு நகரம் துபாய். அந்த நகரத்துல புர்ஜ் கலிஃபா கட்டிடம் மிகவும் உயர்ந்து நிக்குது. அதுவும் வானத்தை முற்ற மாதிரி இருக்கு. அந்த நகரம் முழுவதும் மிகவும் உயரமான கட்டிடங்கள்லாம் நிரம்பி இருக்கு. அதுல ஒரு அல்காசி என்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல மிகவும் பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனை சொர்க்க மாதிரி இருக்கு. ஷேக் மாலிக் அல்காசி என்ற ஒருத்தருடைய மாளிகை தான் அது. அவரு மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வியாபாரி. அவருக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்ல. அந்த அரண்மனையில நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் இரவு பகல் பாராம வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் ஆதித்யா தமிழ்நாட்டின் தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு இளைஞர். அவருடைய நண்பர் ரோஹித் துபாயில அந்த அரண்மனையில் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு திடீர்னு உடல்நல சரியில்லாதால மருத்துவர்கள் கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதனால ரோஹித் இந்தியாவுக்கு வர்றாரு. அப்பதான் ஆதித்யாவை பார்க்கறாரு. ஆதித்யாவோட அப்பா இறந்துட்டாரு. இப்ப ஆதித்யாவுடைய தங்கைக்கு திருமணம் செய்யணும். அதனாலேயே அவருடைய குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறது அவருக்கு தெரியுது. இந்த நேரத்துல தான் ரோஹித் ஒரு முடிவு எடுக்கிறான். ஆதித்யாவை துபாய்க்கு அனுப்பலாம், தனது கம்பெனிக்கு அனுப்பலான்ட்டு முடிவு பண்றான். இப்பதான் ஷேக் மாலிக் போன் பண்றான் ரோஹித். இப்ப ஷேக் மாலிக் தான் எனக்கு பதிலு என்னுடைய நண்பன் ஆதிக் அங்க வருவான். ஆதிக் என்னை விட மிகவும் நல்லவன். அவனை போல நேர்மையானவன் யாருமே இல்லை அப்படின்னும் அவன் சொல்றான். அதனால நல்ல வேலை செய்வான், அவனை நான் அனுப்புறேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப சரி அப்படின்னு ஷேக் மாலிக்கும் ஒத்துக்கிறாரு. இப்ப ஆதித்யா கடல் தாண்டி பாலைவன பகுதியான துபாய்க்கு செல்றான். துபாயில அந்த அரண்மனையில அவன் வேலை செய்யறான். ஆதித்யா மிகவும் நேர்மையானவன். காலைல எந்திரிச்சா அவனுடைய வேலையை சரியா வந்து செய்வான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பொருளுக்கும் ஆசைப்படாதவன். அவனுடைய வேலையை நேர்மையா வந்து பாக்குறான். அதே சமயம் ஷேக் மாலிக்கோட நம்பிக்கைக்குரிய ஒருத்தனா மாறுறான். எல்லா வேலையாட்களுக்கும் வேலை கொடுத்துட்டு ஷேக் மாலிக்கோட அலுவலக ஃபைலையும் கொண்டு வருவான். அதாவது அவங்க வீட்டுல உள்ள சின்ன சின்ன வேலையும் அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த அளவுக்கு ஆதித்யா ஷேக் மாலிக்கோட நம்பிக்கைக்குரிய ஒருத்தனா மாறுறான். 6 மாசம் ஆகுது. அங்குள்ள மொழியையும் கத்துக்கிறான். இப்ப ஷேக் மாலிக்கு நல்ல ஒரு நம்பிக்கையா மாறிடுறான். அந்த மாளிகை மிகவும் பிரம்மாண்டமா சொர்க்கமா தான் இருந்திருக்குது. வீட்டுக்கு வெளியில அழகா சொர்க்கமா இருந்தாலும் வீட்டுக்கு உள்ள வெறுமை தான் நிறைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா ஷேக் மாலிக்கோட மனைவி சுகைலாவுக்கு குழந்தை இல்ல. ஷேக் மாலிக் எப்போதும் பணத்து பின்னாடி ஓடிட்டே இருக்காரு. எப்போதும் தொழில் பணம் அப்படின்னு ஷேக் மாலிக்கோட மனைவி சுகைலாவை கவனிக்காம அவர் ஓடிட்டே இருக்காரு. சுகைலா சிரிச்சு பல வருஷம் ஆகுது. சுகைலா எப்போதுமே சோகமா தான் அங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க. காலைல எந்திரிக்கிறது ஜன்னல் ஓரமா ஏதோ பார்த்துட்டே இருந்து உட்கார்ந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி அவங்க வந்து இருக்கிறாங்க. காலையில வேலைக்கு போவாரு. அதே போல பல விதமான மீட்டிங் எல்லாம் முடிப்பாரு. திரும்பவும் இரவுல வருவாரு. ஆனா சுகைலாவிட்ட பேசக்கூட மாட்டாரு. அந்த அளவுக்கு அவர் பணத்தை பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. இதனாலேயே சுகைலாவுக்கு அந்த அரண்மனை ஒரு கூண்டு மாதிரி இருக்குது. அப்பப்ப அவ அழுதுட்டு இருப்பா. இது எல்லாமே தெரிஞ்சவன் தான் ஆதித்யா வரும்போதெல்லாம் அவ கண்ணை துடைச்சிட்டு இருக்கிறத பாப்பான். இப்பதான் ஒரு நாள் ஷேக் மாலிக் ஆதித்யாவிடம் வராரு. தொழில் ரீதியா 3 நாள் பயணமா லண்டன் போறேன். அதனால எல்லா விஷயத்தையும் நீ தான் கவனிச்சுக்கணும். 3 வேளைக்கும் என்னுடைய மனைவிக்கு சாப்பாடு சரியா போகணும். அதே போல இங்க உள்ள ஆட்கள் எல்லாம் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. ஆதித்யாவும் சரின்னு சொல்றான். அன்னைக்கு நாள் முழுவதும் ஆதித்யா பயங்கரமா வேலை செஞ்சுட்டு அந்த இரவு படுக்க போறான். இப்பதான் திடீர்னு சுகைலாவுக்கு பயங்கரமா தலைவலிக்குது. இப்ப சுகைலா போன் எடுத்து ஆதித்யாவுக்கு போன் பண்றா. ஆதித்யா பகல் முழுவதும் வேலை செஞ்ச கலப்புல படுக்கலான்னு போறான். இப்பதான் திடீர்னு போன் வந்தோடனே போன் எடுத்து காதுல வைக்கிறான். இப்பதான் சுகைலா உடனே இங்க வா அப்படின்னு அவ கத்துறா. இப்பதான் வேகமா அங்கிருந்து ஓடி வரான். இப்ப சுகைலா அழுதுட்டே இருந்திருக்காங்க. என்ன மேடம் பிரச்சனை? ஏதாவது பிரச்சனையா? உடனடியா மருத்துவர் அழைக்கிட்டா அப்படின்னு அவன் கேட்கறான். மருத்துவர் வந்து மருந்து கொடுப்பாங்க. ஆனா என் மனவேதனைய மன கஷ்டத்தை யாரு ஆத்துவாங்க அப்படின்னு அவ கேட்கறா. அதனால மருத்துவர் எல்லாம் வேண்டாம், கொஞ்சம் சுடுதண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு அவ சொல்றா. இதுவரையிலையும் அவங்களுடைய அறைக்கு போகவே மாட்டான். அவங்களுடைய அறைக்கு போய் சுடுதண்ணி கொண்டு வந்து சுகைலாவிடம் தரான். இப்ப சுகைலா அதை அழுதுட்டே வந்து உட்காந்துருக்கா. இப்பதான் பக்கத்துல உட்காராதி அப்படின்னு அவ சொல்றா. இவன் தயங்கிக்கிட்டே நின்று இருக்கிறான். இது ரொம்ப தவறு மேடம் அப்படின்னு அவன் சொல்றான். நீ எதுக்கும் பயப்படாத, நீ உட்காரு அப்படின்னு அவ சொல்றான். அவனும் உட்காரான். இது போல நான் இங்க ஒரு தங்க கூண்டுல மாட்டிருக்கிற மாதிரி நான் மாட்டிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வாழ்க்கையில கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. என்னுடைய அக்கா தான் ஷேக் மாலிக் கல்யாணம் பண்ணாரு. ஆனா திடீர்னு என்னுடைய அக்காவுக்கு ரத்த புற்றுநோயால பாதிக்கப்பட்டாங்க. எவ்வளவு முயற்சி செஞ்சோம் எனது அக்காவை காப்பாற்ற முடியல. அவர் இறந்துட்டாங்க. அவங்க இறந்த பிறகு என்னுடைய குடும்பத்தாரும் என்ன ஷேக் மாலிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களோட பிடிவாதத்தால நான் கல்யாணம் பண்ணேன். கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணேன். ஆனா கல்யாணம் பண்ண பிறகு எனது மனம் முழுவதும் ஷேக் மாலிக் தான் இருக்குது. ஆனா ஷேக் மாலிக் என்ன திரும்ப கூட பார்க்கல. அவரு என்ன கண்டுக்கவே மாட்டாரு. காலைல எந்திரிக்கிறாரு, அவரது வேலையை பாக்குறாரு, பணம் ஓடிக்கிட்டே இருக்காரு. என்னுடைய வாழ்க்கை இப்படி நரகமாயிடுச்சு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்பதான் ஆதித்யா சொல்றான், சாரி மேடம், வாழ்க்கைனா இன்ப துன்பம் ரெண்டுமே கலந்துருக்கும். சீக்கிரமே ஷேக் மாலிக் சார் எல்லாமே மாத்திப்பாரு, நல்லபடியா நடந்துப்பாரு, உங்களை சுதந்திரமா நடமாட விடுவாரு அப்படின்னு அவன் சொல்றான். சுகைலாவுக்கு
அவளுக்கு இத்தனை வருஷ வாழ்க்கையில யாருமே இது போல சொன்னதில்ல. அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடை கிடைச்ச மாதிரி அவர் ரொம்ப சந்தோஷமாவரா. இந்த இடத்துல அவ பேசிட்டே இருக்கும் போதே படுக்கிறாங்க, அப்படி தூங்கிடுறாங்க. இப்ப ஆதித்யாவும் அவனுடைய ரூமுக்கு போயிடுறான். மறுநாள் எழுந்திருக்கிறான், அவனுடைய தோட்ட வேலையை அவன் கவனிக்கிறான். இப்ப சுகைலா ரொம்ப சந்தோஷமா வெளில வராங்க, சுத்தி பாக்குறாங்க. எப்போதும் இல்லாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஆதித்யாவிடம் அவங்க நேரா வராங்க. ஆதித்யாவை பாக்குறாங்க. இப்பதான் சொல்றாங்க, நேற்று நீ இல்லனா நான் இறந்திருப்பேன், என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இது என்னுடைய பொறுப்பு அப்படின்னும் ஆதித்யா சொல்றான். இப்ப ஃபேன் ரிப்பேர் ஆனாலோ இல்ல பாத்ரூம்ல ஏதாவது பழுதானாலோ எதுக்கு எடுத்தாலும் ஆதித்யாவை சுகைலா கூப்பிடுறாங்க. அவன் எப்போதுமே உள்ள போய் வேலை செஞ்சுட்டு வருவான். இப்ப இப்படியே போயிட்டு இருக்கு. இப்ப 3 நாள் முடிஞ்சு ஷேக் மாலிக் அவருடைய அரண்மனைக்கு வராரு. இப்ப அவருக்கே ஆச்சரியம், ஏன்னா சுகைலா ஹால்ல உட்காந்து டிவி பார்த்திருக்காங்க, ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஷேக் மாலிக் ரொம்ப அதிர்ச்சியா வராரு. ஏன்னா மிகப்பெரிய பரிசு இருந்தாலும் சுகைலா முகத்துல சிரிப்பே பார்க்க முடியாது. எப்படி இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு இதை கண்டு அதிர்ச்சியா வராரு. ஒரு நிமிஷம் உடஞ்சு போறாரு. ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சுகைலா மேல கொஞ்சம் சந்தேகப்படுறாரு. சுகைலாவிடம் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சுகைலாவை பார்த்து கேக்குறாரு. நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு அவர் சந்தோஷமா சிரிக்கிறான். இதை பார்த்து அவருக்கு கொஞ்சம் ஆச்சரியம். இப்ப நேரா அலுவலகத்துக்கு போறாரு. அலுவலகத்துக்கு போனாலும் அங்க என்னென்ன நடக்குது அப்படின்றத அவர் சிசிடிவி கேமரா மூலமா அவர் பார்த்திருக்காரு. அப்ப ஆதித்யாவிடம் சுகைலா பேசுறதும் 2 பேர் சந்திச்சுக்கிறதும் எல்லாமே சிசிடிவி கேமராவில பதிவாகுது. இதை பார்த்து கோவப்படுறாரு. இப்ப நேரம் வீட்டுக்கு வராரு. இப்ப வீட்டுக்கு வந்த பிறகு அங்க ஏற்கனவே பணி செஞ்சிருந்த வேலை செஞ்சிருந்த ஹசீனா என்ற பெண்மணி ஷேக் மாலிக்கிடம் இது போல உன்னுடைய மனைவி சுகைலா ஆதித்யாவிடம் அதிக நெருக்கமா இருக்கிறாங்க, எப்போதுமே அவளுடைய அறைக்கு அவனை கூப்பிடுறாங்க, எனக்கு எதுவும் சரியா படல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு ஷேக் மாலிக் இன்னும் கோவப்படுறாரு. இருந்தாலும் ஷேக் மாலிக் விவரமான ஒருத்தர், ஏன்னா அவசரப்படாம இருக்கணும், இத கையங்கலமா பிடிக்கணும் அப்படின்னு ஷேக் மாலிக் நினைக்கிறாரு. ஏன்னா துபாயில தவறான உறவுக்கு கடுமையான தண்டனை, அதனால இவங்களை சரியான நேரத்துல பிடிச்சு போலீசிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு ஷேக் மாலிக் நினைச்சிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் இப்படி போயிட்டு இருக்கு. ஷேக் மாலிக் வெளியே போன பிறகு சுகைலா ஜன்னல் பக்கமா வந்து ஆதித்யாவை அதிகமா பார்த்துட்டு இருக்கா. எல்லா நேரங்களிலும் ஆதித்யாவிடம் பேசுறது, ஆதித்யாவிடம் பழகுறது இப்படி போயிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு நாள் ஷேக் மாலிக் நின்று இருக்காரு. இப்ப திடீர்னு சுகைலா மேல மாடியில இருந்து இறங்கி வராங்க. இப்பதான் அப்பா அப்படின்னு அவங்க கத்திட்டு கீழே விழுறாங்க. உடனே போய் சுகைலாவை ஆச்சிக்கிட்டு மருத்துவமனைக்கு போறாங்க. மருத்துவமனைக்கு போன பிறகு அவங்க வந்து பரிசோதிக்கிறாங்க மருத்துவர்கள். இப்ப வாழ்த்துக்கு அப்படின்னு சொல்றாங்க, உன்னுடைய மனைவி 3 மாத கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு ஷேக் மாலிக் அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்னா மருத்துவ பரிசோதனையில எனக்கு ஆண்மை குறைபாடு இருக்கிறது உறுதியா இருக்கு, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறாரு. இப்பதான் சுகைலாவை மருத்துவமனையில இருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு ஷேக் மாலிக். இப்ப போன பிறகு போன கோபத்திலேயே அங்க உள்ள பணியாளர்கள் அனைவரையுமே எல்லோரும் வெளில போங்க அப்படின்னு அவர் உத்தரவுறாரு. எல்லா பணியாளர்களும் வெளியே போயிட்டாங்க. இப்ப ஆதித்யாவும் சுகைலாவும் நின்று இருக்காங்க. சுகைலாவிடம் இப்படி ஒரு அப்பாவியோட குழந்தை சுமந்துருக்கிய, இது உண்மையா அப்படின்னு அவர் கோவப்படுறாரு. என்ன சொல்றீங்க, இது உங்க ரத்தம், உங்க குழந்தை தான் என்னோட வயித்துல இருக்கு அப்படின்னு அவ கத்துறா. இல்ல அப்ப மருத்துவமனை பொய்யா சொல்றதுக்கு, எனக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியமே இல்ல அப்படின்னு என்ன பரிசோதிச்சு எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க, இதை பாரு அப்படின்னு அந்த மருத்துவ சான்றிதழை தூக்கி போறாரு ஷேக் மாலிக். இப்ப அதை பார்த்து அதிர்ச்சி ஆவரா. இப்ப உடனடியா ஆதித்யாவிடம் சட்டை பிடிச்சி எனது சாப்பாடே சாப்பிட்டு எனக்கே துரோகம் பண்றியா அப்படின்னு ஆதித்யாவை ஓங்கி அறையிறாரு. இப்ப இதை கண்டு சத்தியமா நான் எந்த தவறும் செய்யல சார் அப்படின்னு ஆதித்யாவை அழுகுறான். இப்ப உடனடியா போலீஸ் தகவல் சொல்றான் அப்படின்னு உடனடியா போலீஸுக்கு தகவல் சொல்றாரு. போலீசாரும் அங்க வந்துடுறாங்க. இப்ப போலீசார் வந்த பிறகு இவனுடைய மனைவியிடம் எனக்கே இவன் துரோகம் பண்ணிட்டான், எனது மனைவியிடம் தகாத உறவு வச்சிருக்கான் அப்படின்னு இவனுக்கு உடனடியாக கைது செய்யுங்க அப்படின்னு ஷேக் மாலிக் சொல்றாரு. இப்ப போலீசாரும் அவங்க 2 பேத்தையுமே கைது செய்யறாங்க. கைது செஞ்சு 15 நாள் சிறையில இருந்து அடைக்கிறாங்க. 15வது நாள் சிறையில இருந்து நீதிமன்றத்துக்கு வந்து கொண்டு வராங்க. நீதிமன்றத்துல ஷேக் மாலிக்கோட வழக்கறிஞர் வாதாடுறாரு. அதாவது இந்த தொழிலாளி எனது மனைவியிடம் தவறான உறவு வச்சிருந்தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு நீதிபதி கேக்குறாங்க. அதுக்கு என்னோட வீட்டுல இருந்த சிசிடிவி கேமரா தான் ஆதாரம் அப்படின்னு ஷேக் மாலிக் சிசிடிவி கேமரா ஆதாரத்தை கொடுக்குறாரு. இப்ப நீதிபதியும் வீடியோவை பெரிய திரையில போட்டு பாக்குறாங்க. ஆனா ஆதித்யா வந்து பேசுறது மட்டும் தான் பதிவாயிருக்கு. இப்ப நீதிபதி கேக்குறாரு, ஆதித்யா பேசுறது மட்டும் தான் பதிவாயிருக்கு, எந்த ஒரு தவறாவும் அருவருப்பான விஷயத்தையும் அவன் செய்யல அப்படின்னும் பதிவாகல அப்படின்னும் அவர் சொல்றாரு. இன்னும் வலுவான ஆதாரம் வேணும் அப்படின்னும் நீதி சொல்றாரு. இப்பதான் ஷேக் மாலிக் தனது கையில இருந்த மருத்துவ அறிக்கையை நீதியரசரிடம் கொடுக்கிறாரு. இப்ப நீதியரசர் அதை பார்த்துட்டு உடனடியா அந்த மருத்துவர் வரவீங்கன்னு சொல்றாரு. அந்த மருத்துவர்களை வர வைக்கிறாரு. உடனடியா அந்த மருத்துவர்களும் அங்க பரிசோதனை செஞ்ச நர்சுகளும் எல்லாருமே வராங்க. அப்பதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல் அவங்களுக்கு வருது. அந்த மருத்துவ அறிக்கை மாறி இருக்கிறது அங்க புரிஞ்சிருக்குது. ஷேக் மாலிக்கோட அப்பாவோட பேரு அதுல மாறி இருக்குது. உண்மையிலேயே ஷேக் மாலிக்கு எந்த ஒரு ஆண்மை குறைபாடும் இல்ல, ஒரு குழந்தை பத்துக்கிறதுக்கு தகுதியானவர் தான் அப்படின்னு அந்த மருத்துவ அறிக்கையில அவங்க சொல்றாங்க. மருத்துவ அறிக்கை மாறி இருக்கிறது அவங்க புரிய வைக்கிறாங்க. இப்ப இதை கண்டு அதிர்ச்சி ஆகுறாரு ஷேக் மாலிக். நீதிமன்றத்தில் உள்ள அனைவருமே கேள்வி பண்றாங்க. இப்ப நீதிபதி அவரிடம் போயிட்டு மன்னிப்பு கேளுங்க, நீ பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு, நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிக்கிற,
அது மட்டும் இல்லாம இந்த தொழிலாளர் மீது வீண் பழியை சுமத்திருக்க, உனது மனைவியிடமோ இவரிடமோ மன்னிப்பு கேளு அப்படின்னும் நீதிபதி சொல்றாரு. இப்ப டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் வருது, அது ஷேக் மாலிக் குழந்தைதான் அப்படின்னு உறுதியாகுது. இப்ப இதை கண்டு தலைகுனிதாரு ஷேக் மாலிக். இப்ப 2 பேருமே என்ன மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. இப்பதான் ஆதித்யாவிடம் நான் செஞ்சது மிகப்பெரிய தவறு, நீ இங்கேயே வேலை செய்ய, நான் உனக்கு சம்பளம் அதிகமா ஏத்தேறேன் அப்படின்னும் ஷேக் மாலிக் சொல்றாரு. ஆனா ஆதித்யா, நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன், நான் ரொம்ப பயந்துட்டேன், எனது அம்மா நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, என்னை விட்டா எனது குடும்பத்துக்கு எனக்கு யாருமே இல்லை, நான் கண்டிப்பா நான் ஊருக்கு போய் ஆகணும், என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து புறப்படுறான். இப்ப சுகைலாவும் இங்கே இருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அதெல்லாம் மீறிட்டு உடனடியா ஆதித்யா அவனுடைய ஊருக்கு போறான். அவன் ஊருக்கு போன பிறகு அவனுடைய முகத்தை பார்த்து அவனுடைய அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏப்பா இவ்வளவு சோர்வா இருக்கிற, என்னப்பா ஆச்சு அப்படின்னு எல்லாமே கேட்கறாங்க. இப்பதான் ஆதித்யா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுக்குமே கவலைப்படாதப்பா, நம்ம உழைச்சி சம்பாரிச்சு நம்ம முன்னேறலாம், நம்ம நாட்டுல எல்லாமே இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மனதை தேத்திட்டு அவன் அங்கேயே வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். இப்பதான் அவனது அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ரெடி பண்றாங்க. ஏன்னா 6 வருஷம் இருந்தா அவன் கடன்லாம் முடிச்சு அவன் வீடு கட்டி தங்கைக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் போனவன். ஆனா அவன் கடனே அடையில. இப்ப கடன்காரன் எல்லாம் அவனை நெருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அக்காவோட கல்யாணத்துக்கு கூட யாரும் கடனே தரல. அவன் என்ன பண்ண தெரியாம வீட்டுல ரொம்ப வருத்தமா இருக்கிறான். இந்த இடத்துல தான் அவனுடைய போனுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அந்த மெசேஜ் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த மெசேஜ்ல 50 லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆனது அதுல தெரியுது. இதை பார்த்து அதிர்ச்சி ஆவறான். எங்க இருந்து வந்தது அப்படின்னு அவன் பாக்குறான். ஷேக் மாலிக் அப்படின்னு பேரு வருது. இப்ப உடனடியா அவனுடைய முதலாளி ஷேக் மாலிக்கு போன் பண்றான். சுகைலா இருந்துருக்காங்க. இப்ப சுகைலாவிடம் ஆதித்யா எங்களை மறந்துட்டே அப்படின்னு அவன் கேக்குறாங்க. மன்னிச்சிரு மேடம், இந்த பணத்தை நீங்களே அனுப்புனீங்க அப்படின்னு அவன் கேட்கறான். ஆமான்னு சொல்றாங்க. நீ பட்ட கஷ்டத்தை எல்லாமே உடைய நண்பர் தான் சொன்னாரு, நான் அதனாலதான் நாங்க அனுப்பணும், நாங்க உனக்கு கொடுக்குற அன்பளிப்பு நீ வச்சுக்க அப்படின்னு அவன் சொல்றாங்க. அதே போல அவனது தங்கச்சி கல்யாணத்தையும் ரொம்ப சிறப்பா நடத்துறாங்க. அதுக்கு ஷேக் மாலிக்கும் அவருடைய மனைவி சுகைலாவும் துபாயில இருந்து இந்தியா வராங்க. இப்ப அவன் சிறப்பா கல்யாணம் முடிஞ்ச பிறகு மீதமுள்ள பணத்துல அவன் மிகப்பெரிய ஒரு பண்ணை வச்சு நடத்துறான். அந்த பண்ணையில ஆடு, மாடு, கோழி எல்லாம் வளர்க்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய குடும்பத்தோட சந்தோஷமா வந்துட்டு வரான். ஓகே, இந்த விட பிரச்சனைகளை மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.